ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட இந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன சாப்டரோட கடைசியில் என்னாச்சு, நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துருந்துருப்பான். அப்புறம் ஒரு இடத்துல போய் ஹாட் பாத் எடுக்க போயிருப்பான். அங்கே அவன் குளிச்சுட்டே இருக்கும்போது தான் பார்த்துருப்பான் அங்கே ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு நம்மளை பார்த்து முன்னாடி நம்ம இங்கேருந்து போயின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துச்சு. அந்த பொண்ணு பார்த்துட்டு, யார் அங்கே இருக்கா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நான் குளிக்கிட்டே வந்து பார்த்துருப்ப சொல்லி கேட்குறா நம்ம ஹீரோ. ஐயோ சாரிங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இங்கே தெரியாமல் தான் வந்தேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் சொல்லிட்டு போகிறான். அப்புறம் பார்த்தா அவன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னாடி இருந்து வாய்ஸ் கேட்குது. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பொடி பையிலே, சாவுடான்னு சொல்லி ஒரு அட்டாக் வருது. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு பார்க்குறான். அந்த அட்டாக் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே இருக்க பாறைலாம் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், கடவுளே என்ன ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு, நான் மட்டும் இதுலேருந்து டாச் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக செத்துருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான். ஏய் இங்கே பாரு, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒன்றும் இங்கே வேணும்னெலாம் வரலாம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்கும்போது, டே மானம் கெட்ட மடப்பையிலே, நீ சாவத்துக்கு தகுதியானவன் தான் சொல்லி அவளோட மார்ஷல் சொல்லானே யாரை வச்சு அட்டாக் பண்ணுறா. அந்த அட்டாக் அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே ரெண்டாக பொழுது நம்ம ஹீரோ பார்த்து வருது. நம்ம ஹீரோ உடனே அவனோட 9 ஹெவி வேவ்ஸ் அட்டாக் வச்சு அந்த அட்டாக் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நினைக்கிறான், இந்த அட்டாக்கோட பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமாக இருக்குது, என்னோட 9 ஹெவி வேவ்ஸ் அட்டாக் வச்சு இதோட பேத்தை மட்டும் தான் என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது, இந்த அட்டாக் என்னால் டிஸ்ட்ராய் பண்ண கூட முடியல சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு, அப்புறம் அந்த பொண்ணு நல்லா உத்து பார்த்துட்டு, என்ன இவளா, இவ வந்து லூயிஸ் வி தானே, இவ வந்து ஏரோ ஸ்பிரிட்டில் 9th லேயரில் தான் இருக்கா, இவளோட அந்த எபிலிட்டியை வச்சு என்னோட மார்ஷல் ஸ்பிரிட் இவளால் ட்ராக் பண்ண முடியும், இவளோட அடுத்த அட்டாக் என்னால் கண்டிப்பாக 9 ஹெவி வேவ்ஸ் வச்சு தடுக்க முடியாது, அதனால் நான் இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் டிராயிங் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை தடுத்துட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்து சொல்கிறான், இங்கே பேர் நான் தான் லிங்க் ஃபெங், ஞாபகம் வச்சுக்கோ, நான் இப்போ கிளம்புறேன், குட் பை சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே வந்து எஸ் ஆயிடுறான். எஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஓடி வருது. டே ஓடாதரான் நில்றான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு வெளில வந்துச்சா, அவன் தப்பிச்சு போயிட்டானே. ஃப்ளையிங் ஸ்கில் வந்து பயங்கரமாக இருக்குது. அவனோட பேர் என்ன சொன்னால் லிங்க் ஃபெங் தானே, அது அவனோட உண்மையான பேரானு கூட தெரியல. அவன் எப்படி என்னோட அந்த அட்டாக்கை ஈஸியாக டிஃப்ளெக்ட் பண்ணான், ஒன்றும் புரியல அப்படி சொல்லி அவன் நினச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறா, கத்தி சொல்கிறா, டேய் எது வேணா இருக்கட்டும், நான் அடுத்த வாட்டி பார்த்தேன் கண்டிப்பாக உன்னை கொண்டுருண்டா சொல்லி சொல்கிறா. நம்ம ஹீரோ வேறு எங்கேயும் போகல, அங்கே தான் ஒரு கல் பக்கத்தில் வந்து உக்காஞ்சினே, எப்போ எப்படியோ தப்பிச்சிட்டோம், மாட்டிருந்தோன்னா அவ்வளோதான் சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு அப்புறம் சொல்கிறான், அவள் என்னை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பொண்ணு என்னை கொல்ல ட்ரை பண்ணணும், ஆனாலும் அவள் இந்த அளவுக்கு கோவக்காரியாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது, வீக்காக இருக்கிறவங்களால இந்த வேர்ல்டில் வந்து எங்கேயும் ஓடி ஒழிஞ்சு கூட தப்பிக்கவே முடியாது, இங்கே ஸ்ட்ரென்த்து தான் எல்லாமே, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வீக்காக இருக்கிறவங்கள கொன்னா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வீக்காக இருக்கிறவங்கள டாமினேட் பண்ணி அவங்கள எப்படி வேணால் ஆர்டர் கொடுத்து அவங்கள அடிமை மாதிரி நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொன்று திங்க் பண்ணுறான். என்னோட அந்த 9 ஹெவி அட்டாக் வச்சு அவரோட அட்டாக்கை என்னால் டிஃபெண்ட் பண்ண கூட முடியாது, அதனால் நான் இன்னும் புது புது டெக்னிக்லாம் கற்றுக்கணும், அதாவது இன்னும் நிறைய மார்ஷல் ஸ்கில்லாம் நான் கற்றுக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் நான் வந்து என்னோட இந்த ஸ்வாட் டிராயிங் ஸ்கில்லை அடிக்கடிலாம் யூஸ் பண்ணவே கூடாது, அப்படிலாம் யூஸ் பண்ணால் என்னோடய எனிமையெல்லாம் உஷாராயிடுவாங்க, அதனால் இது வந்து என்னோட ட்ரம்ப் கார்டாக வச்சுக்கணும், இதுதான் நான் கடைசியாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து எஸ்கியூஸ் மீ, நம்ம ஹீரோ சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், அதாவது நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம் வந்தேன், நீங்கள் வந்து என்னோடய டீமில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, எங்கள் டீமில் வந்து ஒரு டீம்மேட்டு குறையிறாங்க, அதுக்காக தான் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். சரி ஓகே வாங்க போகலான்ட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், நாங்கள் 4 பேரும் வந்து பிளாக் வெண்ட் ஹில்ன்ற இடத்துக்கு வந்து ஹண்ட் பண்ண போகிறோம், நீங்களே எங்க கூட வரீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், வாங்க அங்கே நம்ம ஹண்ட் பண்ணுற அந்த மான்ஸ்டர்ஸோட மேரவெல்லாம் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். மான்ஸ்டர்ஸோட மேரவம்னா என்னென்னா, நம்ம அந்த மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணிட்டோம்னா அது அதோட அந்த இதயம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஸ்டோன் ஒன்று கிடைக்கும், அதுதான் மான்ஸ்டர் மேரோ, அதை வச்சு அவங்களோட பவர்லாம் பூஸ்ட் பண்ணிக்க முடியும், ஓகேவா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், ஓ ஹண்டிங்கா, நான் இப்போ தான் என்னோட கல்டிவேஷன் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்தேன், நானும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் தான் நினச்சேன், சரி ஓகே வாங்க போகலாம் சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து அந்த டீமில் இருக்க ஒருத்தன் வந்து சொல்கிறான், லிங்ஃபிங்கா, இந்த முட்டாளை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க, இவன் இருக்கிறது நம்ம டீமுக்கு ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்காது, இவன் நம்ம டீமுக்கு ஒரு சுமையாக தான் இருப்பான் அப்படி சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ, டேய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என்ன தைரியம் தான் என்னையே நீ முட்டாள் மாதிரி தருதா அப்படி சொல்லி கேட்குறான்.
அப்போ அங்கே இருக்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பையன் வந்து சொல்கிறான், ஏய் கூல் கைஸ் கூல், நீங்கள்லாம் சண்டை போடாதீங்க, நம்மளாம் ஒரே டீம் இப்போத்துலேருந்து சொல்லி சொல்கிறான். ஜிங்ஃபெங் அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கணும் சொல்கிறான். அப்புறம் வந்து அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஜிங்ஃபெங் தான் நம்ம டீம்லேயே ஸ்ட்ராங்கஸ்டானவன், அதனால் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசுவான், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காத அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ, யார் அவனா, சரி ஓகே ஏதோ நீ சொல்கிறதுனால நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்புறம் வந்து அவன் சொல்கிறான், சரி ஓகே நான் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோட்ட சண்டை போட்டான்ல, அவன் பேர் வந்து ஜிங்ஃபெங். இவன் வந்து 8th லேயரில் இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்து ஜிங்யுன். அப்புறம் என் பேர் தான் குயின்யி. அப்புறம் என் பின்னாடி மாடு மாதிரி ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு அவன் சொல்ல வரும்போதே அவன் சொல்கிறான், ஹலோ லிங்ஃபெங், நான் தான் ஹேண்ட்மேன். சரி ஓகே. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் நான் போடுறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் வந்து பச்சை ட்ரெஸ் போட்டிருக்க பையன் வந்து சொல்கிறான், சரி ஓகே வாங்க நம்மலாம் போகலாம், நம்மலாம் ஒன்றா இருந்தால் தான் நம்மளால் அதிகமான மேரோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த மாடு மாதிரி இருக்கான்ல அந்த பையன் வந்து சொல்கிறான், சரி இங்கே பாரு லிங்ஃபெங், உனக்கு எதனா ஹெல்ப்னா என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பாக வருவேன், இது நான் வெளிலலாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறான். அப்புறம் வந்து அவங்க எல்லாரும் ஹண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஜிங்ஃபெங்ன்றவன் வந்து ஒரு காண்டாம இருக்குமோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கான். பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பையன் ஃபாக்ஸ் மாதிரி ஒரு பீஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த மாடு மாதிரி இருந்தால அவன் வந்து அந்த மேன்லிங், அவன் வந்து ஒரு கரடி மாதிரி ஒரு பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறான். அப்புறம் அவங்க எல்லாம் பொறுமையாக நடந்து போகிறாங்க. பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பையன் வந்து சொல்கிறான், ஒரு நல்ல நியூஸு, எனக்கு வந்து 20க்கும் மேலே மேரோஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்போ வந்து அந்த ஜிங்ஃபெங் வந்து சொல்கிறான், இதெல்லாம் லோ லெவல் தான், நான் வந்து ஹை லெவலான பீஸ்ட்டோட மேரோஸ் எடுத்து தான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ இவன் வந்து சொல்கிறான், ஆனால் இதை வச்சு நம்மளால் எலிக்சர்லாம் நிறைய தயாரிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாடு மாதிரி இருக்கிற பையன் வந்து சொல்கிறான், ஹை லெவல் பீஸ்ட்டு அதெல்லாம் நம்ம பீட் பண்ணுறது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பட் நம்ம கவலைப்பட வேணாம், நம்மக்கிட்ட தான் ஜிங்ஃபெங் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த இடமே அதிருது. எல்லாம் என்ன இது எர்த்குயிக் எதனா வந்துச்சா சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே மலை மாதிரி ஒரு உருவம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது. நம்மளுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சா அது வந்து ஒரு ஹை லெவல் ஏப்பு. ஐயோ அந்த ஏப்பு வருதுன்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்போ அந்த மாடு மாதிரி இருக்க பையன் வந்து சொல்கிறான், ஜிங்ஃபெங் இதான் உன்னோட டைமு, நாங்கள்லாம் 7th லேயரில் தான் இருக்கோம், இது எங்களெல்லாம் பீட் பண்ண முடியாது, உன்னால் மட்டும்தான் முடியும் சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த ஜிங்ஃபெங் வந்து சொல்கிறான், கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லிங்ஃபெங் வந்து வந்தப்போ என்ன சொன்னான், அவன் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லி சொன்னால, அவன் எதுவுமே பண்ணல, அதனால் இப்போ இந்த மாஸ்டர் அவனே பார்த்துட்டோம் சொல்லி சொல்கிறான். அப்போ பச்சை ட்ரெஸ்ஸு போட்டிருக்க பையன் வந்து சொல்கிறான், ஜிங்ஃபெங் நீ சீரியஸாக தான் பேசுகிறியா, அவன் போனால் கண்டிப்பாக செத்துருவான், அவன் வந்து ஒரு ஹை லெவல் பீஸ்ட்டு, அதை உன்னால் மட்டும்தான் இப்போதைக்கு கொல்ல முடியும் சொல்லி சொல்லுவோன்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் தட்டி விடுங்க நானே பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு நான் அவனுக்கு ஹெல்ப் வரேன்னு பச்சை ட்ரெஸ் போட்டுற பையன் சொல்கிறான். அப்புறம் இந்த மாடு மாதிரி இருக்கான்ல அவனை சொல்கிறான், அப்போ நானும் வரேன்ட்டு. அது நம்ம ஹீரோ, தேங்க்யூ, ஆனால் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அவனும் போகல, என்னால் அந்த பீஸ்ட்டை தோக்கடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டுக்கு முன்னாடி போய் தில்லாக நிற்கிறான். அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதோ என்னோட டார்கெட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர் எடுத்து ஒரு அட்டாக் அடிக்கிறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த ஏப்பு அப்படியே பறகுது. அங்கே அந்த ஜிங்ஃபெங்கிறவன் அப்படியே ஷாக் ஆகுறான். என்னது அவன் அந்த ஏப்பையே சப்ரஸ் பண்ணிட்டானா அப்படின்ட்டு அந்த ஏப்பு அப்படியே கத்தினே போகுது. அப்போ பின்னாடி இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, பார்த்து பத்திரமா அந்த ஏப்பு அட்டாக் பண்ண போது சொல்லுமோ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஏப் பக்கத்தில் போயிட்டு, ஏ பீஸ்ட்டு நான் உன்னை இப்போ பீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட 9 ஹெவி வேவ்ஸை வச்சு ஒரு அட்டாக் அடிக்கிறான். அந்த பீஸ்ட்டால் தாக்கு பிடிக்கவே முடியல, மழை மாதிரி இருந்தது அப்படியே சரியுது. சரி ஓகே முடிஞ்சிச்சு, வந்து அந்த மேரை எடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அங்கே அந்த மாடு மாதிரி இருந்தாலும் அவன் சொல்கிறான், லிங்ஃபெங் நீ ஒரு மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவங்களாம் பக்கத்தில் வராங்க. அப்போ அந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்க பையன் வந்து சொல்கிறான், உன்னோட அந்த வேவ்ஸ் அட்டாக் வந்து பயங்கரமாக இருந்தது, அதோட ஒவ்வொரு வேவும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படி சொல்கிறான். நல்ல வேலை இந்த மாஸ்டர் தான் வந்தது, 9th லெவல் மாஸ்டர் தான் வரலாம் சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஜிங்ஃபெங் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு வீக்கான மாஸ்டரை கொன்னதுக்கு அவனை எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாக இருக்குது சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த மாடு மாதிரி இருக்கவன் வந்து சொல்கிறான், இங்கே பாரு ஜிங்ஃபெங், யாரோ உங்கள்கிட்ட தப்பான நியூஸ் எதனா ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா நீயே பாரு லிங்ஃபெங் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். அந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்க பையன் அதான் சொல்கிறான், ஆமாம் நானும் அதான் நினைக்கிறேன், இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனை யார் வீக்குன்னு சொல்லி அவன் கண்டிப்பாக முட்டாளாக தான் இருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த ஜெயின் டேப்லாம் எனக்கு சாதாரண குரங்கு மாதிரி தான், அது என்னோட சின்ன அட்டாக் கூட தாக்கு பிடிக்கல அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஸ்மெல்லு வருது. கொஞ்சம் இரு, என்னமோ ஸ்மெல்லு வருது, அவங்களுக்கும் வருது, ஆமாம் என்னமோ ஸ்மெல்லு வருது, என்னது
அங்கே பாருன்னு சொல்லிட்டு அந்த மாடு மாதிரி இருக்கவன் ஹீரோ, அப்புறம் அந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்க பையன் 3 பேர் அங்கே பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஜிங்ஃபெங் எதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தா அவனுக்கே பயங்கரமான ஷாக்கு. ஐயோ கடவுளே! 9ஆம் லெவல் கோஸ்ட் உல்ஃபா? இது எப்படி இங்கே வந்தது? இது ரொம்ப கொடூரமான மாஸ்டர் ஆச்சு. இது இங்கே வந்தால் நம்ம எல்லாரையும் கண்டிப்பாக கொன்றும். ஐயையோ! எல்லாரும் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. என்னை சுற்றி கவர் பண்ணுங்க. நான் அந்த மாஸ்டரை பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் ஐடியா மட்டும் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தா அவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. கைஸ் நீங்கள்லாம் ஏன் பின்னாடி போனீங்க? அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆ நான் தான் அவங்கள பின்னாடி வர சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாதா? டேய் நாங்கள் ஒன்றும் அந்த கோஸ்ட்டு உல்ஃபுக்கு எனிமிலாம் கிடையாது. நீ எங்களை அதுக்கு பெயிட்டாக யூஸ் பண்ணிட்டு நீ தப்பிச்சு போகலான்னு நான் பார்க்குறேன். நான் அந்த ஜெயின்ட் இப்போ சிங்கிளாக தானே கொன்னேன். ஏன் உன்னால் அதை கொல்ல முடியாது சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். லிங்ஃபேங் உன்ன சொல்லிட்டு இப்போ பாடுறான் என் பவரை. என்னோட ஸ்வாட் ஸ்பிரிட் 8th லேயர் பவரை பாடுறான் சொல்லிட்டு அவனோட பவரை தான் அவன் ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ணிட்டு தண்டர் ஸ்வாட் டாக்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு அட்டாக் அடிக்கிறான். அந்த மாஸ்டர் அதுலேருந்து தப்பிச்சிச்சு. அது ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. அப்படி சொல்லிட்டு அவனோட மாஸ்டர் சொல்லி வெளில எடுத்துகிட்டு வரான். ஸ்வாடு மாதிரி இருக்குது. பெரிய ஸ்வாடாக எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு அந்த மாஸ்டர் ஒரு அட்டாக் அடிக்கிறான். அந்த மாஸ்டர் அதை பிடிச்சிட்டு நிற்குது. இவன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தவொடனே அந்த மாஸ்டர் அப்படியே பறந்து போகுது. அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே அந்த மாஸ்டர் கத்தினே வருது. அந்த மாஸ்டரோட க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. அதோட கண்ணில் ஒரு ஃபயரோட கத்திட்டே வந்து இவனை அப்படியே அட்டாக் பண்ணுது. அவன் அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படியே பறகுறான். அவ்வளோதான், இதோட அந்த சாப்டர் முடிஞ்சுது.